இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்தவரை 2007 ரெண்டு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. முதல்ல 2007 ஓடிஐ வேர்ல்ட் கப்ல பங்களாதேஷ் கிட்ட தோல்வி அடைஞ்சு வெளியே போனாங்க. ஏற்கனவே 2003 வேர்ல்ட் கப் ஃபைனல் மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்கை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்ப 2007 வேர்ல்ட் கப்ல ஏற்பட்ட தோல்வி ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக்கை ஏற்படுத்திச்சு. அது மட்டும் இல்லாம பிளேயர்ஸோட ஃபார்ம் பத்தியும் டீம் பாண்டிங் பத்தியும் கோச்சிங் பத்தியும் பல சர்ச்சைகளை உருவாக்கிச்சு. இந்தியன் பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு திரும்ப வரும்போது அவர்களோட வீடு, கார்னு எல்லாமே தாக்கப்பட்டுச்சு. இந்தியன் கிரிக்கெட்ல நடந்த மோசமான சம்பவங்கள்ல இதுவும் 2007 வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே ஐசிசில ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. கிரிக்கெட் மேல இருக்கிற ஆர்வத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்தாங்க. இந்தியா சார்பா இந்த ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப்பை எதிர்கொள்றதுக்கு எந்த சீனியர் பிளேயர்ஸும் தயாரா இல்ல. ஒரு யங் டீமை ஃபார்ம் பண்ண வேண்டிய நிலையில இருந்தாங்க பிசிசிஐ. இந்த நேரத்துல அந்த இரண்டாவது சம்பவத்துக்கான விதை போடப்பட்டுச்சு. MS தோனி தலைமையில ஒரு இளம் டீம் T20க்காக அனுப்பப்பட்டுச்சு. அந்த T20 சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு. இந்தியாவுக்கு முதல் மேட்ச் ஸ்காட்லாந்து கூட ஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த மேட்ச் டாஸ் போடாமலே கைவிடப்பட்டுச்சு. தன்னோட செகண்ட் மேட்ச்ல இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொண்டாங்க. ரொம்ப விறுவிறுப்பா நடந்த இந்த மேட்ச்ல பவுல் அவுட் முறையில இந்தியா வின் பண்ணாங்க. இதுதான் தோனி தலைமையில இந்தியா பெற்ற முதல் வெற்றி. அதன் பிறகு அடுத்தடுத்த வெற்றிகள் மூலமா அந்த தொடரோட ஃபைனலுக்கு தகுதி பெற்றுச்சு இந்திய அணி. அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஃபைனல். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வின் பண்ணிட்டாங்கங்கிற நிலையில இருந்த போட்டி ஒரு ஓவர்ல தலைகீழா மாறிச்சு. இந்தியா கடைசி ஓவர்ல வின் பண்ணாங்க. தோனி தலைமையிலான இளம் இந்திய அணி 1983க்கு பிறகு முதல் முறையா ஐசிசி வேர்ல்ட் கப்பை கைப்பற்றினாங்க. அதன் பிறகு தோனி தலைமையில பல ஐசிசி டிராபிஸ இந்தியா கைப்பற்றுச்சு. மிக முக்கியமா எல்லா இந்திய ரசிகர்களோட கனவான சச்சின் போன்ற பெரிய இந்தியன் லெஜண்ட்ஸ்க்கு ஒரு கனவா இருந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்பை 28 வருஷம் கழிச்சு இந்தியா வின் பண்ணாங்க. கபில் தேவுக்கு பிறகு இந்தியாவுக்காக வேர்ல்ட் கப்பை வின் பண்ணின ஒரே கேப்டன் இன்னைக்கு வரைக்கும் MS தோனி மட்டும்தான். ஆனா இது எல்லாத்தையும் எப்படி சாதிச்சாரு? சச்சின், ஷேவாக், டிராவிட், கங்குலின்னு இப்படி பல லெஜண்ட்ஸால முடியாததை தோனி எப்படி செஞ்சு காட்டினாரு? இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக மோசமான நிலையில இருந்த இந்தியன் கிரிக்கெட் டீமை உருவாக்கி கொண்டு வந்தது சௌரவ் கங்குலி. அவரோட கேப்டன்சிக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு வெற்றி பெறுவது, விடாம போராடுவதுங்கிற பழக்கம் உருவாச்சு. சச்சினுக்கு பிறகும் நம்பி மேட்சை பார்க்க மக்கள் ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து 2003 வேர்ல்ட் கப் ஃபைனல் போனாலும் இந்தியாவால ஃபைனல்ல வெற்றி பெற முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் 2007 மிகப்பெரிய சரிவை சந்திச்ச பிறகு தோனி தலைமையிலான அணி எப்படி உலக கோப்பையை பெற முடிஞ்சது? இதுல தோனியோட பங்கு எவ்வளவு முக்கியமானது? இன்னைக்கு வர 2007 T20 ஃபைனல்ஸ்ல தோனி ஜோகிந்தர் சர்மா கிட்ட பால கொடுத்து போட சொல்லும் போது அதை யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? தோனி கேப்டன் ஆன பிறகு பல முக்கியமான மாற்றங்களை செஞ்சாரு. சீனியர்ஸ் ஃபீல்ட்ல இன்னும் ஆக்டிவா இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு. இதை வெளிப்படையா சொல்லவும் செஞ்சாரு. இது போன்ற விஷயங்கள் ஒரு சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அவர் எதிர்பார்க்கிற ஒரு டீமை உருவாக்குனாரு. ஐசிசி டிராபிஸ் மட்டும் இல்ல, மற்ற நாடுகள் பங்கு பெறும் IPLலையும் இவரோட கேப்டன்சி ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. இதுவரைக்கும் 5 IPL டிராபிஸ தோனி தலைமையிலான CSK அணி ஜெயிச்சிருக்கு. அவரால் எப்படி மற்ற நாட்டு வீரர்களையும் ஹேண்டில் பண்ண முடியுது? அவங்கள சரியா வழி நடத்த முடியுது? இப்படி தோனி கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி அடுத்து வர எபிசோட்ஸ்ல பார்க்க போறோம்.